வணக்கம். நடிகர் ராஜேஷ் அவர்கள் 1949ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பிறந்தவர் ஆவார். திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் பள்ளி படிப்பை முடித்த இவர் காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் PUC எனப்படும் ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸை படித்துள்ளார். அதன் பின்பு பச்சையப்பாஸ் கல்லூரியில் மேல் படிப்பிற்காக சேர்ந்த இவர் கல்லூரி படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டார். இவர் சினிமாவில் நடிப்பதற்கு முன் 1970 காலகட்டங்களில் சென்னையில் புரசவாக்கத்தில் உள்ள செயின்ட் பால் ஐஸ்கூல் மற்றும் திருவல்லிக்கேணியில் உள்ள கேலட் உயர்நிலைப் பள்ளிகளில் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார் நடிகர் ராஜேஷ். 50 வருடத்திற்கு மேலாக திரைத்துறையில் நடித்த இவர் தமிழில் நிறைய படங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்துள்ளார். மேலும் தெலுங்கு மற்றும் மலையாள மொழிகளில் ஒரு சில படங்களிலும் நடித்துள்ளார் நடிகர் ராஜேஷ். குறிப்பாக மலையாளத்தில் 2005ஆம் ஆண்டு வெளிவந்த புகழ்பெற்ற சுவாமி ஐயப்பன் தொலைக்காட்சி தொடரிலும் நடித்துள்ளார் ராஜேஷ். தனது சினிமா வாழ்க்கையில் கதாநாயகனாக தொடங்கிய பின் குணச்சித்திர நடிகராக 150க்கும் மேற்பட்ட படங்களிலும் நடித்துள்ளார். 1974ஆம் ஆண்டு அவள் ஒரு தொடர்கதை என்னும் படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்த இவர் பின் கதாநாயகனாக 1979ஆம் ஆண்டு கன்னி பருவத்திலே என்னும் படத்தில் நடித்தார். அதன் பின்பு 1984ஆம் ஆண்டு பாலச்சந்தர் இயக்கத்தில் இவர் ஹீரோவாக நடித்த அச்சமில்லை அச்சமில்லை படம் வெளியாகி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. 100 நாட்களுக்கு மேல் திரை அரங்குகளில் ஓடி மாபெரும் வெற்றி கண்டது. இப்படத்திற்கு தேசிய விருதும் 3 கேட்டகரியில் பிலிம்பேர் விருதும் கிடைத்துள்ளது. இப்படம் 1985ஆம் ஆண்டு நடந்த 10வது சர்வதேச திரைத்திருவிழாவில் வெளியாகி பெருமை பெற்றது. அதன் பின்பு உலகநாயகன் கமலஹாசன் படங்களான சத்யா, மகாநதி, விருமாண்டி ஆகிய படங்களில் நடித்து கவனம் ஈர்த்தார். பாக்யராஜ் ஹீரோவாக நடித்த அந்த 7 நாட்கள் படத்தில் இவருடைய கதாபாத்திரம் இன்னும் பேசப்படுகிறது. இவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆங்கில திரைப்பட நடிகர்களின் வாழ்க்கை வரலாறுகளையும் தமிழில் எழுதினார். பெரியாரின் சித்தாந்தங்களில் தீவிரமாக இருந்தார். பின்னர் ஜோதிடத்தில் ஈடுபட்டார். ஜோதிடம் குறித்த பல புத்தகங்களையும் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார் நடிகர் ராஜேஷ். 1983ஆம் ஆண்டு புகழ்பெற்ற சமூக சீர்திருத்தவாதியும் திராவிட தலைவருமான பட்டுக்கோட்டை தாவிசு வனத்திராயரின் பேத்தியான ஜான் சிலுவியா வனத்திராயர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு திவ்யா என்ற ஒரு மகளும் தீபக் என்ற ஒரு மகனும் உள்ளனர். தீபக் 2014ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். ராஜேஷின் மனைவி 2012ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார். 1985ஆம் ஆண்டு சென்னை KK நகர் அருகே திரைப்பட படப்பிடிப்பிற்காக ஒரு பங்களா கட்டிய முதல் நடிகர் ராஜேஷ் ஆவார். இது அப்போதைய முதலமைச்சர் MGRஆல் திறந்து வைக்கப்பட்டது. அந்த வீட்டில் தமிழ், மலையாளம், இந்தி ஆகிய மொழிகளில் வெளிவந்த பல திரைப்படங்களின் படப்பிடிப்புகள் நடைபெற்றன. பின்னர் 1993ஆம் ஆண்டில் வீடு, நிலம் வாங்கி விற்கும் வணிகத்தை தொடங்கிய போது அந்த பங்களாவை விற்றார். பின்னர் உணவகத்தையும் கட்டுமான வணிகத்தையும் தொடங்கினார். 1987ஆம் ஆண்டு முதல் 1991ஆம் ஆண்டு வரை NV ஜானகியை ஆதரித்து அரசியலில் தீவிரமாக இருந்தார். கார்ல் மார்க்சின் ஆதரவாளரும் ஆவார். இங்கிலாந்து சென்று அந்த மாபெரும் தலைவருக்கு மரியாதையும் செலுத்தினார். அரையன் 305ல் கடவுள் மற்றும் தர்மதுரை ஆகிய படங்களில் இவருடைய நடிப்பு மிகவும் பிரபலமானது. நடிகர் ராஜேஷ் அவர்கள் மே 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார். அறிவு ஆற்றல் மிக்க, திறமை மிக்க, மகத்தான நடிகரான நடிகர் ராஜேஷை போற்றி வணங்குவது நமது கடமையாகும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.